வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலிய தாக்குதலில் காயமடைந்த ஈரானிய ஜனாதிபதி. அதிரடியாக வான்பரப்பை மீண்டும் மூடிய ஈரான். புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே வெடித்து சிதறிய பிரித்தானிய விமானம். ட்ரம்பினால் ரஷ்யாவுக்கு ஏற்பட போகும் பாரிய நெருக்கடி. இஸ்ரேல் தாக்குதலில் 20 குழந்தைகள் உயிரிழப்பு. அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து, 3 பலி. அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு, 2 பலி, 2 படுகாயம். வாங்கூவர் விமான நிலையத்தில் வெஸ்ட் ஜெட் விமானத்தில் தீ விபத்து. இந்திய ஈரான் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளுக்கு ஆபத்து. மியான்மர் எல்லையில் இந்தியா ட்ரோன் தாக்குதல். இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். ஜூன் மாதம் நடந்த இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் காயமடைந்ததாக ஈரானிய செய்தி நிறுவனம் ஒன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது. தெஹ்ரானில் உள்ள ரகசிய நிலத்தடி இடம் ஒன்றில் உயர் அதிகாரிகளை சந்தித்த போது அவர் மீது 6 குண்டுகள் தாக்கியதாக அறிக்கை கூறுகின்றது. இதனையடுத்து அவசரகால வெளியேற்றத்தின் வழியாக தப்பி செல்லும்போது பெசஸ்கியானின் காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் ஈரானின் உயர்மட்ட தலைவர்களின் ரகசிய சந்திப்பு இடத்தை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாக இப்போது கூறப்படுகின்றது. இஸ்ரேல் இதனை மறுத்தாலும் ஈரானிய ஜனாதிபதியை கொல்ல முயன்றதாக இஸ்ரேல் மீது ஈரான் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் தனது வான்நிலையை மீண்டும் மூடியுள்ளதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் இன்று காலை முதல் தனது மேற்கு மற்றும் தென்மேற்கு வான்பரப்பை தற்காலிகமாக மூடியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானின் இந்த நடவடிக்கை காரணமாக பல சர்வதேச விமானங்கள் ஈரான் வான்பரப்பை தவிர்த்து பாகிஸ்தான், கத்தார் மற்றும் துருக்கி வழியாக பயணிக்கின்றன. இதனால் விமான நிலையங்களில் தாமதம் மற்றும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் மீண்டும் உளவுத்துறை தாக்குதல், சைபர் தாக்குதல்கள் மற்றும் கடல் ரீதியான பதில்கள் இடம்பெற்றுள்ளன. ஜூலை மாதம் 10ஆம் தேதி அன்று ஈரானில் உள்ள இராணுவ முகாமில் ஏற்பட்ட படுகாயம் மற்றும் வெடிவிபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக வான்பரப்பை மூடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரான் விளக்கம் அளித்துள்ளது. லண்டன் சவுத் எண்ட் விமான நிலையத்தில் ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி பற்றி எறிவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12 மீட்டர் நீளம் கொண்ட விமானம் விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்து எரிவதாக எசெக்ஸ் காவல்துறை தெரிவித்துள்ளது. விமான நிலையத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறியதாவது: நேற்று மதியம் லண்டன் சவுத் எண்ட் விமான நிலையத்தில் பொது விமானம் சம்பந்தப்பட்ட ஒரு கடுமையான சம்பவம் நடந்திருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். விமான நிலையத்தின் வலைத்தளத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் புறப்பட திட்டமிடப்பட்ட 4 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் முடிந்தவரை விரைவில் கூடுதல் தகவல்களை வழங்க முடியும் என்றும் விமான நிலையம் தெரிவித்துள்ளது. விபத்தை தொடர்ந்து சவுத் எண்ட் விமான நிலையத்திலிருந்து வரும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எசெக்ஸ் காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் கூறியதாவது: சம்பவ இடத்தில் உள்ள அனைத்து அவசர சேவைகளுடனும் நாங்கள் இப்போது பணியாற்றி வருகின்றோம். மேலும் அந்த பணி பல மணி நேரம் தொடரும். இந்த பணி தொடரும் வரை முடிந்தவரையும் பொதுமக்கள் இந்த பகுதியை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விமானத்தில் பயணித்தவர்கள் தொடர்பில் எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா உக்ரைனுக்கு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்பும் என்று அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இந்த அமைப்புகளை நேட்டோவுக்கு அனுப்பும் என்றும் பின்னர் அவற்றை உக்ரைனுக்கு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புடின் மீது கடும் அதிருப்தியில் உள்ள அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்யாவின் படைகளை எதிர்த்து போராட உதவும் வகையில் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளார். எனினும் எத்தனை பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவது என அமெரிக்காவின் ஜனாதிபதி அறிவிக்கவில்லை என்றும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போர் நிறுத்த கலந்துரையாடலை நடத்தும் ட்ரம்பின் முயற்சிகளை ரஷ்ய ஜனாதிபதி எதிர்த்தால் அமெரிக்க ஜனாதிபதி இந்த விடயத்தில் அதிருப்தி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ரஷ்யாவின் தாக்குதலில் பெருமளவான மக்கள் கொல்லப்பட்டதாகவும் உக்ரைனின் தற்காப்புக்காக கூடுதல் ஆயுதங்கள் அனுப்பப்படும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
காசாவில் ஏவுகணை தாக்குதலில் 20 குழந்தைகள் உயிரிழந்தமைக்கு காரணம் தொழில்நுட்ப கோளாறுதான் என இஸ்ரேல் பாதுகாப்படை விளக்கம் அளித்துள்ளது. இங்கு நாளொன்றுக்கும் 5 லொரிகளில் நிவாரணப் பொருட்கள் வருகின்றன. அவை பெறுவதற்கு தினமும் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. காசாவில் உதவி மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் படையினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். நொஸ்ரைத் அகதிகள் முகாமில் தண்ணீர் விநியோக இடத்தில் இஸ்ரேல் படையினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 20 குழந்தைகள் உட்பட 34 பேர் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்டவர்களில் சந்தை மற்றும் தண்ணீர் விநியோக இடத்தில் இருந்தவர்களும் அடங்குவார்கள் என்றும் இந்த சம்பவம் தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்டதாக கூறிய இஸ்ரேல் ராணுவம் தற்போது இதுகுறித்து விசாரித்து வருகிறோம் என்று விளக்கம் அளித்துள்ளது. துருக்கி தலைநகர் அங்காராவில் அடுக்குமாடி குடியிருப்பின் 4வது மாடியில் திடீரென தீப்பிடித்ததில் 3 உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்தீ விபத்தில் 30க்கும் மேற்பட்டோரை மீட்புப் படையினர் மீட்டு வைத்தியசாலையில் சேர்த்துள்ளனர். இந்த தீ விபத்துக்கான காரணத்தை போலீசார் விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கெண்டக்கி மாகாணம் லெக்சிங்டன் நகரத்தில் தேவாலயத்தில் நேற்று பிரார்த்தனையின் போது தேவாலயத்துக்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த நபர் அங்கிருந்தவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டதில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 2 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் துப்பாக்கிதாரர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டுள்ளனர். குறித்த துப்பாக்கிச்சூட்டில் துப்பாக்கிதாரர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் படுகாயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் சேர்த்துள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை அந்நாட்டு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெஸ்ட் ஜெட் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். விமானத்தின் எஞ்சின் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தனது விமானத்தில் இருந்த பயணிகளை வாங்கூவர் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக வெளியேற்றியது. டாம்பாஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் ஜூலை 13 இரவு சுமார் 11 மணிக்கு வாங்கூவர் விமான நிலையத்தில் நின்றபோது அதன் ஒரு எஞ்சினில் தீப்பற்றி கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக விமான பணியாளர்கள் ஸ்டைகளை பயன்படுத்தி விமானத்தில் இருந்த சுமார் 50 பயணிகளை விரைவாக வெளியேற்ற தீர்மானித்தனர். விமான பயணிகளுக்கு இதன்போது எந்த காயங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. விமானம் பராமரிப்புக்காக சேவையில் இருந்து நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலைய தீயணைப்பு குழுவினர் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் விமானத்துக்குள்ள தானியங்கி பாதுகாப்பு முறைதான் அந்த சிறிய தீயை அணைத்ததாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போலி சமூக வலைதள கணக்குகளால் இந்தியா ஈரான் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளுக்கு ஆபத்து என்று இந்தியாவுக்கான ஈரான் தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையிலான போரின் போது ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் மீது B-2 வகை குண்டுகளை வீசி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்காக இந்திய வான்வழியை அமெரிக்கா பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரப்பப்பட்டன. இதனிடையே இந்தியாவுடனான உறவை சீர்குலைக்கும் விதமாக போலி சமூக வலைதள கணக்குகள் மூலம் அவதூறுகள் பரப்பப்படுவதாக இந்தியாவுக்கான ஈரான் தூதரகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சில போலி கணக்குகளின் விவரங்களை தங்களின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே ஈரான் இந்தியா இடையிலான நட்புறவை கெடுக்கும் விதமாக பல போலி சமூக வலைதள கணக்குகள் ஈரான் அரசின் அதிகாரப்பூர்வ கணக்குகளைப் போல சித்தரிக்கப்பட்டுள்ளதாக இந்தியாவுக்கான ஈரான் தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இந்த போலி கணக்குகள் ஈரானுக்கு சொந்தமானவை அல்ல என்றும் ஈரான் தூதரகம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மியான்மர் எல்லையிலுள்ள உல்பா முகாம்கள் மீது இந்திய ராணுவம் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து உல்பா அமைப்பு என்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பல நடமாடும் முகாம்களில் அதிகாலையில் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டன. தடை செய்யப்பட்ட அமைப்பின் மூத்த தலைவர் ஒருவர் தாக்குதலில் கொல்லப்பட்டார். மேலும் சுமார் 19 பேர் காயமடைந்தனர். இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இதுபோன்ற சம்பவம் நடந்ததாக இந்த தகவலும் இல்லை என்று இந்திய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவில் தனிப்பார் தீவில் திடீரென சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.7 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் நீதித்துறையில் பணியாற்றிய மேலும் பல அரச வழக்கறிஞர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் அந்நாட்டு ஜனாதிபதி ட்ரம்ப் பதவியேற்கும் முன் அவருக்கு எதிரான வழக்குகளில் பணியாற்றிய நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் 2வது முறையாக பதவியேற்கும் முன் அவருக்கு அவரின் ஆதரவாளர்களுக்கும் எதிரான வழக்குகளில் அரச வழக்கறிஞர்கள் அலுவலர்கள் ஏராளமானோர் பணியாற்றினர். அவர்கள் மீது கடந்த ஜனவரி மாதம் முதல் அமெரிக்காவின் நீதித்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அவர்களில் ஏராளமானோரை அந்நாட்டு நீதித்துறை பணி நீக்கம் செய்துள்ளது.
இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.